நம்மளால இயலும். நான் மதரசாவில் ஓதுற காலத்துல எங்கட ஊர்ல ஒரு பள்ளியில மௌலவி, நான் மௌலவி பட்டம் எடுத்தாலும் எந்த ஒரு பள்ளியிலையும் இதுவரைக்கும் இமாமா இருந்தில்லை. சரியா? அந்த பள்ளி இமாம் ஒரு கிழமை லீவுல போறார். அந்த ஒரு கிழமையும் 5 நேரம் தொழுதுட்டு அந்த மதரசாவையும் கொஞ்சம் நடத்தணும்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டார். எனக்கு அது ஒரு புதிய அனுபவம். சரி பாப்போமே, குரோமசாவும் நடத்தணுமே, செய்வோம். அவர் எனக்கு பொறுப்பு தாரார். பிள்ளைகளுக்குள்ள என்ன கூப்பிட்டு வச்சு, இவர் தான் நாளையில இருந்து உங்களுக்கு ஒரு கிழமைக்கு உஸ்தாதா வர போறார், எல்லாரும் அவர்கிட்ட எல்லாரும் பாடம் கொடுக்கணும் என்று என்ன அறிமுகப்படுத்தி போட்டு, அங்க பாருங்க அசரத்தண்டா அந்த மௌலவி, அங்க பாருங்க ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கார். பயங்கர தூக்கம். நான் கதைச்சதுமா அவருக்கு தெரியாது. தூங்குறார். மடியில குருவான் அப்படியே கிடக்க, அவரை கழுத்து முறியுது, தூங்குறார். இவன் பாரதே படுக்கிறது. ஒரு 30 குருவான் கிழிச்சிருப்பார். இன்னும் அந்த ஆபாவை கூட தெரிய ஓதல்ல. இப்படியும் சில பிள்ளைகள் இருக்கு என்று சொல்லி போட்டு போயிட்டார். நான் போய் பொறுப்பெடுக்கிறேன். என்ற டாக்கெட்டு வருத, முதல் போய் எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரைட் ஓதுங்க. தம்பி வாங்க கிட்ட இருங்க. அந்த கிட்ட குர்ஆன் அப்படி மேசையில வைங்க. மேசையில வச்சு மடியில படுங்க. என்ன பார்த்த நல்ல நித்துரு ஹபீபி மடியில மத்தாக்களுக்கு எல்லாம் பாடம் கேட்க, பாடம் கேட்டு கடைசியா தட்டி எழுப்பின தூங்கிட்டேலாம். ஓ சின்ன பொடியன், சின்ன பிள்ளை, ஒரு 6 வயசு பிள்ளை. தூங்கிட்டேலாம். ஓ போய் மூத்த கழிட்டு வாங்க, ஓதுவோமா? போய் மூத்த கழிட்டு வார என்று இருந்தார். இது அலிஃப், இது பே. இப்படி ஒரு கோடு போட்டிருந்தா அலிஃப், ஒன்று போட்டிருந்தா அலிஃப். இந்த ஒரு கோட்டு கீழே ஒரு குத்து இருந்தா பே. எத்தனை குத்து? ஒரு குத்து. 2 இருந்தா இல்ல பே இல்ல. மேல இருந்தா இல்ல பே இல்ல. 3 இருந்தா இல்ல பே இல்ல. 1 இருந்தா ஓ பே பே. இந்த பக்கத்துக்குள்ள எவ்வளவு அலிஃப் இருக்கு, எவ்வளவு பே இருக்குன்னு சொல்லலாமா? ஓ சொல்லலாம். மலமாண்டு காட்டின என்ன இது அலிஃப், இது பே, அது அலிஃப், இது பே. இன்னொரு பக்கத்தை பிறகு இதுக்குள்ள சொல்லு சொல்றான். இன்னொரு பக்கம் இதுக்குள்ள சொல்லு, கடைசி பக்கம் சொல்லு. அப்ப உனக்கு அலிஃப் பேயும் தெரியும் என்ன? அலிஃப் பேயும் தெரியும். அப்ப எது அலிஃப், இது பே என்ன? உனக்கு தெரியும் தம்பி, உனக்கு தெரியும். என்ற வார்த்தை என்ன? உனக்கு தெரியும். நீ எந்த பக்கம் பரட்டினாலும் அலிபேய சொல்ற ஏலும். அவ்வளவுதான், ஓதி முடிஞ்சு. பள்ளிக்கூடம் காலை இது கடைசி நான் அவரை எழுப்புற. அடுத்தாண்டு வாங்க குர்ஆனை வைங்க, படுங்க. அவர் படுத்துட்டார். மத்தாக்கள்கிட்ட எல்லாம் பாடம் கேள்வடு. இப்ப இவர் 30 குர்ஆன் கழிச்சவர், அந்த ஆபாவுல நிக்கிறவர் ஒரு கிழமை ட்ரைனிங் கொடுக்க அனுப்பினார். வந்துட்டார். வந்து தம்பி ஓ ஓதுவோமா? ஓ ஓதுவோம். மூத்த கழிட்டு வாங்க. போய் அவுல போய் மூத்த கழிட்டு வந்துட்டு வந்து, நேத்து என்ன படிச்ச? அலிஃப் பே தெரியுமா? ஓ தெரியும். செல்லுவியா? ஓ தெரியும். சொல்லு. மலமலமலான்னு அலிஃப் பே தெரியும். ஓ அப்போ உனக்கு இது மனசுல நல்லா பதிஞ்சு. ஓ பதிஞ்சு. 2 கொண்ட படிப்போமா? ஓ படிப்போம். பே முடிஞ்சு. தே சே ரால் 3 இப்படி இருந்தா தே. மேல 2 இருந்தா தே, கீழே இருந்தா இல்ல இல்ல தே இல்ல. மேல இருந்தா தே, 3 இருந்தா சே. சரி படிச்சுட்டு 3 தான். 3 எழுத்து தானே. எல்லா பக்கத்திலயும் அந்த எழுத்தை சொல்றாரு. இப்ப தனிச்சிருந்தாலும் சொல்றார், கடைசியில இருந்தாலும் சொல்றார், முதல்ல இருந்தாலும் சொல்றார், நடுவுல இருந்தாலும் சொல்றார். அவருக்கு இப்ப ஒரு விஷயம் சப்ஜெக்ட் வழங்கிட்டு, அந்த கோடு இப்படித்தான் இருக்கணும். சும்மா சின்ன கோடா இருந்தாலும் சரி, முடக்கு கோடா இருந்தாலும் சரி, கடைசி கோடா இருந்தாலும் சரி, மேலுக்கு 2 குத்து இருந்தா தே. கோட்டுல குத்து இருக்கணும், பட்டத்துல இருக்கிற கோட்டுல இருக்கணும். ரைட் ஓகே, உனக்கு தெரியும் என்ன? ரைட். அடுத்தாண்டு வந்தார். மா படு படுத்துட்டார். எழுப்பி பாடம் கட்டா மலமாண்டா ஆபா தாசா யா பக்கமே முடியும்.
ரைட். இப்ப அவனுக்கு முடியும் என்று நான் சொல்லிட்டேன், உனக்கு ஏழும், நீ இப்ப செய்த, உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு, உன்னால ஏழுமே, நீ நல்லா படிக்கா என்ன, இப்ப 4-5 சொல், 4-5 எழுத்து அடுத்தான். மாஷா அல்லாஹ், ஒரு கிழமையில் அந்த உஸ்தாது வாரார், அவர் ஒரு 7-8 பக்கம் முடிச்சிட்டார். ஒரு 7-8 பக்கம் முடிச்சு நிக்க, நான் என்ன வந்துட்டார் உஸ்தாது, நான் இப்ப பொறுப்பு கொடுக்கிறேன் உங்களோட பிள்ளைகள் நறுக்கி அவரை பாருங்க, அவர் முழிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கார். படுக்கலையா அவன்? இப்ப படுக்க மாட்டான், அவன் பிஸி ஆயிட்டான். கூப்பிடுங்க அவனை, இங்க வாடாம்பி, எது ஓதுற நீ பாரு. என்ன எப்ப இது? இப்பதான் செக் பண்ணி பாருங்க அசரப், எதை கேட்டாலும் சொல்றான், எதை கேட்டாலும் இது ஹே, இது ஹா, இது ஜா, இது ஷா, இது சா, மலாமலன்னு சொல்றான். எப்படி? இப்படித்தான். உனக்கு முடியும் என்று சொல்லணும் பிள்ளைகளுக்கு, உனக்கு ஏழும், நீ செய்வ, நீ சாதிப்ப, உன்னால முடியும். ஓவலோடு கொடுக்காதீங்க, மெதுவான முயற்சி. நீங்க எடுத்தது 100 எடுக்கணும்னு நினைக்க தேவையில்லை, முதல்ல விட இப்ப கூட எடுக்கணும்னு நினைங்க, அவ்வளவுதான். உங்களுடைய வெற்றிக்கு பின்னுக்கு இருக்கிறது அதான். எடுத்தா பிள்ளைய 100 எடுத்து எல்லாரும் புகாரி மாமா ஆக இயலாது. எல்லாரும் புகாரி மாமா ஆகுறா, எல்லாரும் புகாரி ஆகுறல்ல, எல்லாரும் இப்னு ஹஜர் ஆகுறல்ல, நாம எல்லாருமே ஐன்ஸ்டீன் ஆக இயலாது. நாம எல்லாருமே கல்விமான் ஆகலாம், நம்ம எல்லாருமே படிக்கலாம். நமக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை கொஞ்சம் கொஞ்சமா ஊதிக்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வளர்ச்சி கொஞ்சம் இருந்தாச்சு, தானா வளரும். உங்களால முடியும் என்று நீங்க நினைங்க, எனக்கு முடியும், என்னால் ஏழும், முதல்ல விட இப்ப மார்க்ஸ் கூட இருங்க, அவ்வளவுதான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நானும் செய்யறேன்னு, நானும் மார்க்ஸ் எடுக்கிறேன்னு. ஒரு நாளும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைக்காதீங்க, நானும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைங்க. உலகத்துல நம்பர் 1 ஆக நம்மளால முடியாது. உலகத்துல எங்கேயோ ஒரு ஆள் சாதிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கு. நாம நம்பர் 1 இந்த ஸ்கூல்லயே நம்பர் 1, ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் என்று ஒரு ஆள் எடுத்து இன்னொரு ஸ்கூல்ல போனா 30 கிலோ பேர். அங்க இருக்கிற டேலண்ட் எல்லாம் பயங்கர டேலண்டா இருக்கு. அதை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போனா அங்க டவுன் தான். நம்மளுக்கு மேல ஒரு ஆள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு மேல் நிலையில் இருப்பவனை பார்க்காதே, உனக்கு கீழே இருக்கிறாள், உனக்கு கீழே இருக்கிறாள். ஆனா நீ இருக்கிற இடம் உனக்கு பெருமைக்குரியது. இலங்கையில ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுல முஸ்லீமும் ஒரு ஆள் போட்டியிட்டார் தெரியுமா? ஒரு முஸ்லீம் ஆளும் என்ன செய்யறார், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியாளர் ஆகிறார். அவருக்கு நல்லா தெரியும் நாம தோத்துருவோம். டொமினேஷனுக்கு அவர் காசு கட்டக்கொலையே அவருக்கு தெரியும், நாம தோப்போம். அப்ப ஏன் அவர் போட்டியிட்டார்? அவருக்கு தேவை ஜனாதிபதி ஆகணும் என்றது இல்லை, அவருக்கு தேவை நான் இலங்கையினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் என்கிற ஒரு பதவி. நான் யாரோடு ஓடுகிறேன் என்கிறதான் அவசியம். விளங்கிட்டா? நீங்க நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்ம எந்த வகுப்புல இருக்கிறோம், நம்ம என்ன படிக்கிறோம். நான் ஒரு A-level எக்ஸாமுக்கு நான் செலக்டட்ங்கிறது உங்களோட பாஸ். நான் இப்ப O-level எழுத போறேன்ங்கிறது உங்களோட பாஸ். நீங்க ஓலை எடுக்கணும்னு நான் சொல்லல, முதல்ல விட கூட மார்க்ஸ் எடுங்க, அவ்வளவுதான். உங்களுக்குள்ள திறமை இருக்குது, அதை நீங்க வளர்க்கலாம். இன்னொரு ஆள திறமை இல்ல தோல்வி அடைஞ்சிடாதீங்க, இன்னொரு ஆள் கூட இருக்கலாம். வெரி குட். மார்க்ஸ்ங்கிறது ஒரு ஆளுடைய திறமையை முழுமையாக அளந்து தரும் அளவீடு அல்ல. மார்க்ஸ்ங்கிறது ஒரு ஆள திறமையை முழுச்சு அளந்து போடலாமா? அளந்து போடல. மாணவருடைய மனநிலை, பத்திரிகை பேப்பர் பார்க்கிறவருடைய, கொஸ்டின் பேப்பர் பார்க்கிறவருடைய ஆன்சர் ஷீட் பார்க்கிறார் இல்லையா, அவருடைய மனநிலையையும் கூட்டி வார விடதான் நம்முடைய மார்க்ஸ், நம்முடைய மனநிலை சம்பந்தப்பட்டு. நான் ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் மக்கு கிடையாது, நான் ஒரு தடவை பாஸ் ஆயிட்டேன்னா நான் கெட்டித்தனமான கிடையாது. நான் சான்ஸ், நான் அன்றைக்கு பார்த்துக்கு போன கேள்வியே வந்ததால நான் ஏ, இல்லாட்டி நான் பி தான். அப்ப மார்க்ஸ்ங்கிறது தற்காலிகமானது. ஸ்கின்னர், பவுலோ போன்ற உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, புள்ளியிடுதல் என்பதால் ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய திறமையை முழுமையாக அளக்க முடியாது, முழுமையாக அளக்க முடியாது. அது தற்காலிகமானது. ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்ல அந்த மார்க்ஸ் குறைய எடுக்கலாம், ஆனா அந்த பிள்ளைக்குள்ள திறமை இருக்கு. அதனால நீங்க அதை மட்டுமே பார்க்காதீங்க. நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள்ட்ட திறமை இருக்கு, அவ்வளவுதான். இந்த சில சின்ன பிள்ளைகள்ல சில பிரச்சனைகள் இருக்குது.
இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க. சார் வீட்டை வச்சு படிச்சு கொடுத்தாலும் விளங்குது. எந்த கேள்வியை கேட்டாலும் சட்டி சட்டன்னு பதில் சொல்றான். எக்ஸாமுக்கு போனா சொதப்பிட்டு வாரான். சில பேரண்ட்ஸ் தரக்கூடிய புகார், பிள்ளைகளை கொண்டாந்து குழந்தைகளை சைல்டு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வருவாங்க. வந்து சொல்லக்கூடியது என்னென்றால், நல்லா விளங்குது, கேட்டா பதில் சொல்றா, எக்ஸாம் ஹாலுக்கு போனா டென்ஷன், ஒன்றும் எழுதுறல்ல. டீச்சரை சொல்றா, உங்களோட உள்ள கட்டி தானமா நான் மார்க்ஸ் எடுக்கல, நான் என்ன செய்ய? நான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் முதல் சொல்றேன், என்ன உங்களோட புள்ள திறமையான பிள்ளைன்ற உங்களுக்கு திறமை நம்பிக்கை இருக்காதோ, அப்ப விடுங்களேன். மார்க்ஸ் எடுத்துதான் காட்டணும் இல்லையே, அவன் படிச்சுக்கிட்டான் தானே, அதை மெல்ல மெல்ல சரிப்படுத்துவோம். நாம் அவருக்கு இருக்கிற எக்ஸாம் போபியா அதை கிளியர் பண்ணுவோம். ஆனா ஆள் திறமைங்கிறது உங்களுக்கு திருப்தி தானே, ரைட், என்னத்துக்கு பயப்படுறீங்க? சாதிக்கலாம். எனவே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்னால முடியும், என்னால சாதிக்கலாம், என்னால ஏலும், நான் வெல்லுவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். சப்ஜெக்டிவ்ல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. உங்களோட அகவலய காரணியில ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட கரெக்டா இருந்துட்டால் சரி.